Dear students, welcome to Abbas Mathematics. This is created problem. PTA 3ல கேட்டிருக்கு. இது dou e by dou x அதே partial derivative தான். If f of x y equal to log of root of x square plus y square, show that dou square f by dou x square dou square f by dou y square equal to 0. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா f of x, y equal to log of root of x square plus y square. ரூட்டுனா உனக்கு தெரியும் பவர் 1/2. அந்த 1/2 முன்னால் கொண்டு வந்துட்டேன் log of x square plus y square. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்த டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த 2 முன்னால் இருக்குது. லாக் சம்திங்னா 1/something, லாக் சம்திங்னா 1/something சொல்லி கொடுத்துருக்கோம். அது லாக் எக்ஸ்னால் 1/x. அப்புறம் சம்திங் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயருக்கா 2x, ஒய்னால் 0. அந்த பார்ஷியல் டெரிவேட்டில் எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோமோ அதை வேரியபிளாகவும் மற்றவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். எக்ஸை பொறுத்தேன் பண்ணுறோம். அதனால் எக்ஸுக்கு ஸ்கொயருக்கா 2x போட்டாச்சு, ஒய் வந்து 0 போயிடுச்சு. அப்படியே அடிச்சுட்டு கூட x/x² + y² கிடச்சிருக்கு. இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை பார்த்தோம்னா யூபிவி மெத்தடில் இருக்குது, கோஷன்ட் ரூலில் இருக்குது, வகுத்தல் விதியில் இருக்குது. அப்போ வகுத்தல் விதிக்குள்ள ஃபார்முலா v² v u டேஷ் மைனஸ் uv டேஷ். மேலுள்ள டிமினேட்டர் u, டினாமினேட்டர் v, மேலுள்ளது u, கீழுள்ளது v. இதை அப்ளை பண்ணி வகுத்தல் விதி அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா எழுதி v² போட்டாச்சு, v போட்டாச்சு. u டேஷ் வந்து என்னது, அங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸுடைய டிஃபரன்சியேஷன் 1 மைனஸ் எக்ஸு, அப்புறம் இதுக்காக 2x, கான்ஸ்டண்ட்டுக்காக 0. இப்போ உள்ளே பார்த்துட்டோம்னா இதை உள்ளக்க மல்டிப்ளை பண்ணால் x² + y² மைனஸ் x². ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா y² மைனஸ் x² வந்துடுது. 2லேருந்து 1 மைனஸ் பண்ணியாச்சு. x² + y² அதுக்கடுத்து இதை நீ மறுபடியும் கண்டுபிடிக்க வேண்டாம். அந்த பாருங்க சிமிலர்லின்னு போட்டால் போதும். இதுவும் அதே மாதிரி தான். dou square f by dou x² ஈக்குவல் டு, ஒரு நிமிஷம் பாருங்கள், x² பொறுத்து வகைப்படுத்தும் போது x² மைனஸில் வந்துருச்சு, x² மைனஸ். அதே மாதிரி y² வகைப்படுத்தும் போது y² மைனஸில் வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுக்கும் சேம் டிகிரியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இந்த சம்மிலேயே சில நேரத்தில் x² y² z² கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. x² y² z². அதுக்கும் சிமிலர்லி போட்டு இது எழுதிற மாதிரி எழுதிட வேண்டியது. இப்போ நம்ம ரெண்டையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் x dou square f by dou x² ப்ளஸ் y dou square f by dou y². இதுக்குள்ளே வேல்யூ வந்து இந்தா இருக்குது, இதுக்குள்ளே வேல்யூ இந்தா இருக்குது. ரெண்டுக்கும் சேம் டினாமினேட்டர் இருக்குது. அதனால் அப்படியே போட்டு மேலே ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணிடணும். இது பூரான்னு கேன்சல் ஆகிருச்சு. இது கேன்சல் ஆனதுனால 0 வந்துடுச்சு. தேர்ஃபோர் dou square f by dou x² ப்ளஸ் dou square f by dou y² ஈக்குவல் டு 0. ஹேன்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். எனவே நிறுவப்பட்டது. இந்த மாதிரி எழுதிடணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க் எடுத்துரும். இது நீங்கள் பார்த்துக்கோங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் வரும். நீங்கள் அழகாக படிச்சிருக்கீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, தைரியமாக படிங்க, ஹை மார்க் வரும். டோன்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. தனியாக படிக்கிறதுக்கான அட்மாஸ்பியரை வீட்டில் ஏற்படுத்திக்கங்க. பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீட்டாக அந்த வந்து அது படிக்கிறதுக்கான என்விரான்மெண்டலில் வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுத்து புக்ஸு நோட்டீஸ் படிக்கிற பிள்ளைய வந்து அங்கிட்டு பரவி போட்டுருக்குங்க. அதை வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அழகாக நீட்டாக தமிழ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தனித்தனியாக பிரித்து அழகாக தோதாதுகளுக்கு எடுத்து தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சு கொடுத்துருங்க. அது செல்ஃபோனை கண்டிப்பாக வந்து சைலண்ட் மோட்லேயே போட்டுருங்க. உங்களுக்கு நீங்கள் செல்ஃபோன் வந்தாவே நீங்கள் எல்லோரும் அலர்ட் ஆகி ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து செல்ஃபோன் எடுக்க முயற்சி பண்ணுவோம். அந்த அலர்ட்டு செல்ஃபோன் கால் வந்தப்பட்டு இந்த பிள்ளைகளோட படிச்சுட்டு இருக்கக்கூடிய மைண்ட் செட் வந்து டக்குன்னு அந்த செல்ஃபோனுக்கு போயிடும். அதனால் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மறுபடியும் கான்சன்ட்ரேட் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சைலண்ட் மோட்லேயே வச்சுக்கோங்க. 1 ஹவர் வந்து பார்த்துக்கோங்க, இடையில வந்து பார்த்துக்கோங்க. பிள்ளைய வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆனிச்சுன்னா அது படிக்கிற மைண்டு வந்து நமக்கு ஒரு இதாக செக்யூர் அண்டு சேஃப்டியாக, அதாவது ஒழுங்காக முழு கவனத்தோடு நம்ம என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது, படிச்சுறது மறந்து போகும்.
அதனால் படிக்கும்போது பிள்ளைகளை பொறுமையை அவசரம் இல்லாமல் படித்து ரிவிஷன் பண்ணுங்க. புதுசாக படிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பழசை பூரா கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் பேப்பர் வந்து இந்த நான் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நான் இன்னைக்கு நாளைக்கு சொல்லிடுவேன். அதை பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.